அம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை நடத்திய புவன அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ நினைத்தால் வாழலாம். இந்த தலைப்பை கேட்டதுமே பழைய திரைப்பட பாடல் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இப்போ முதல்ல வாழ்க்கை என்றால் என்னன்னு பார்ப்போம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள கால நீளம்தான் வாழ்க்கை. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள வாழ்வில் மனிதன் பெரும்பாலும் இன்பம் துன்பம் என்ற இரண்டு உணர்வுகளை தான் அனுபவித்து வருகிறார்கள். அப்ப அவற்றுல துன்பம் தான் அதிகமா இருக்குது. துன்பமின்றி இன்பமாக வாழ வாழ்க்கையின் காரணத்தையும் நோக்கத்தையும் விளக்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால்தான் அது வெள்ளத்தில் படகு விடுவதை ஒக்கும். மாறாக அந்த விளக்கம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தினால் அது வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பின் நிலைதான். மனித பிறவியின் நோக்கமே மனிதன் அறிவில் முழுமை பெற வேண்டும், இறைநிலையை உணர வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்துல தான் எல்லாருமே பிறந்திருக்கோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒரே இடத்தை நாடித்தான் போய்கிட்டு இருக்கோம். இயற்கை முழுமையானது, மனிதன் அதில் ஒரு பகுதியில் இருந்து முழுமை நோக்கி அறிவிலை உயர்ந்து கொண்டே இருப்பதுதான் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் என்ற நிலை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். இந்த அரிதான இந்த பிறவியிலேயே நமது நோக்கத்தை அடைந்து முழுமை அடைய வேண்டும். சுத்தவெளி என்ற பூர்வ நிலையை உணர்ந்து கொள்வதே வீடு பேறு, முக்தியாகும். அதுவே அறிவின் முழுமை பேர். அப்ப அவரவர்களே பயிற்சியை ஏற்று சாதனை செய்து பேரின்ப நிலையை அடையலாம். அதற்கு இறை உணர்வு பெற வேண்டும். மனித பிறப்பு எண்ணிறந்த பிறப்புகளில் ஆற்றியுள்ள செயல்களின் பதிவாகவும் விளைவாகவும் வந்துள்ளதுதான். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்கிறார் பட்டினத்தார். மனிதன் விலங்கினத்தின் வித்து தொடராக தான் தோன்றியிருக்கிறான். அப்ப அந்த விலங்கினங்களுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாத காரணத்தினால பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிருக்கு சொந்தமான உடலை திருடுதல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் என்ற விலங்கின குணங்கள் அப்படியே மனிதனிடமும் கருவழியே தொடருது. மனிதனிடம் விலங்கின குணங்கள் அப்படி உள்ளடங்கி இருக்குது. இப்போ சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவை வெளிப்படுகிறது. இப்படி கருமையத்துல பதிந்த பதிவுகளை தான் வினைப்பதிவுகள்னு சொல்றோம். அந்த கருமையத்தில் அடங்கிய அந்த பதிவுகள் மனிதனின் தன்மைகளாக ஆகிவிடுகிறது. கருமைய பதிவுகளுக்கு ஏற்ப உடலும் மனமும் அமையுது. பெற்றோரின் மூலமாக அவர்களின் வினைகளை எல்லாம் கருமையத்தில் சுருக்கி கொண்டு அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அதனிடம் உள்ள எல்லா தன்மைகளும் விரித்து காட்டப்படும். இப்போ உதாரணமா ஒரு பெரிய மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய விதையிலே அந்த மரம் அதன் தன்மை எல்லா தன்மைகளும் காந்த அலை வடிவில் சுருங்கி இருக்குது. அந்த விதையை நம்ம முளைக்க போட்டு வளரும் போது அது மீண்டும் பெரிய மரமா பிரித்து காட்டுது. இப்போ இறைநிலையை நாம் அடைவதற்கு அந்த வினைப்பதிவுகளே தடையாக இருந்து வருது. அப்போ வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ள முயற்சிக்கும் போதே உயிர் என்னும் ஆன்மா புலன் மயக்கத்துல சிக்குண்டு விடுகிறது, வாழும் நோக்கத்தை மறந்து விடுகிறது. அதுதான் மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலமீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டுன்னு சொல்ற. அப்ப வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கே உடல் எடுத்த மனிதன் தான் கொண்டு வந்த முன் வினைகளை போக்கியும் வாழுகின்ற காலத்துல புதிய பதிவுகளை சேர்த்து கொள்ளாமலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு முறையான உடல் உயிர் மன பயிற்சிகள் அவசியம். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமா உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம்
இருவினையும் கூடியெழும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண்போக உள்ளடங்கி பின் விளைவாம். அப்ப இந்த வினைப்பதிவுகளால் தான் மனிதனிடம் 3 களங்கங்கள் உண்டாகுது. அவை தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம். இந்த களங்கங்கள் நீங்கினாலே நம்ம இறைநிலையை உணர முடியும். அப்பதான் உயிருக்கு வீடு வேறு என்ற விடுதலையும் பெற முடியும். அப்போ மனிதர்கள் யோக சாதனைகள் மூலமாக தான் வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ளவும் முடியும். துன்பங்களும் சிக்கல்களும் பெருக்கும் போது அதிலிருந்து மனிதன் தன்னை மீட்டு கொள்ள விரும்புகிறான், முயற்சி செய்கிறான். என்றாலும் முன்பு செய்த தவறுகளின் விளைவுகள், செயல்கள், பழக்கப்பதிவுகள் இவற்றின் வழியே மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்கிறான். இதுக்கு காரணம் விழிப்பின்மை தான். இந்த தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்வின் இயற்கை செயற்கை இன்பங்களை குறைக்குது. வாழ்வதற்காகவே உலகில் வந்துள்ள நாம் திட்டமிட்டு வாழ வேண்டும். விழிப்பு நிலையாலும் திட்டமிட்டு வாழ்வதாலும் வாழ்வின் வளமும் பயனும் ஓங்குகின்றன. அந்த விழிப்பு நிலையில் உயிராற்றலின் வீண் செலவு குறையும், தன்முனைப்பு நீங்கி அருகுண எழுச்சிகள் அடங்கி சீர்மை பெறும். பழிச்செயல்கள் விளையாது, மனதிற்கு நல்ல அமைதி கிட்டும், அறிவும் நாளுக்கு நாள் தெளிவடையும். ஆன்மீக வாழ்வுக்கு மனவிரிவு, சிந்தனை தெளிவு, விழிப்பு நிலை என்ற 3 தன்மைகளையும் போற்றி வளர்த்து கொண்டால் வாழ்வில் எல்லா நலன்களையும் அனுபவமாக நாம் பெற முடியும். இதனை மகான் சொல்வாங்க, சிந்தனை, விளக்கம், விழிப்பு, செயல்பாடு ஜீவனை விடுதலை வழி வாழ வைக்கும்னு. அப்போ மனதில் விழிப்பு நிலையோடு பழையவற்றை, அதாவது கடந்த கால நிகழ்வுகளை நம்ம மறந்துடணும். இன்றைய நாளை மட்டும்தான் நினைக்கணும். அப்போ நம்ம மகிழ்ச்சியோட வாழ முடியும். வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும், வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சி மறைந்து இருக்கிறது, அதை நம்ம உணராததால் தான் துன்பம் அடைகிறோம். இப்ப பெரிய பாறைகள்லாம் கண்ணுக்கு தெரியறனால அதில் யாரும் மோதிக்கொள்றதில்லை. ஆனா சிறிய கற்களை கவனிக்காம செல்றதுனால நம்மை இடறி விழ வைக்கிறது. அதுபோலதான் மனித வாழ்க்கையும் உள்ளது. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஞானியை பார்க்க 2 பேர் போனாங்களாம். ஒருவர், சாமி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. மற்றவர் கேட்காரு, நான் பெரிய பாவம் எல்லாம் செய்யல, சின்ன சின்னதா சில தவறுகளை தான் செய்திருக்கேன், அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு ஞானி, இருவரும் அவரவர் செய்த பாவத்துக்கு ஏற்றார் போல, எண்ணிக்கைக்கு ஏற்றால் போல கற்களை பொறுக்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு 2 பேரும் போய் கற்களை பொறுக்கிக்கிட்டு வராங்க. பெரிய பாவம் செய்தவர் ஒரு பெரிய கல் மட்டும்தான் எடுத்துட்டு வர்றாரு. சின்ன தவறு செய்தவர் சின்ன சின்ன கற்களா கொஞ்சம் நிறைய பெருக்கிட்டு வர்றாரு. ஞானி இருவரையும் திரும்ப அந்த கற்களை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவங்களும் திருப்பி போட்டுட்டு வராங்க. ஞானி திரும்பவும் அவங்கள போய் நீங்க போட்ட கற்களை பொறுக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பெரிய கல் எடுத்தவர் உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறாரு. சின்ன கல்லை எடுத்துட்டு வந்தவர் போட்ட இடத்துல அவருக்கு சின்னதா வேற நிறைய கற்கள் இருந்தனால அவர் போட்ட கல்லை சரியா கண்டுபிடித்து எடுக்க முடியல. அவர் ஞானிட்ட வந்து எனக்கு போட்ட இடத்துல சிறிய கற்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஞானி சொல்றாரு, இப்படித்தான் சின்ன சின்ன தவறு செய்தவங்க நான் ஒண்ணுமே ஒரு பெரிய பாவமும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா தவறுகளும் பாவமா நம்மிடம் சேருது. எல்லா தவறுகளுக்குமே தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட நீங்க நல்லா தவம் செய்யணும், மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யணும், அப்பனா உங்க பாவம் கழியும்னு சொல்றாரு. இப்படிதான் நம்ம செய்த தவறுகள் எல்லாம் கருமையத்துல பதிவாகி தக்க சமயத்துல அது விளைவா வருது. அதை உணர்ந்து நடக்கும்போது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழலாம். தவம் செய்தல், தன்னையே ஆராய்தல், சிந்தனையினால் விளக்கம் காணல், ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்தல் என்பதில் ஒருவர் அடைந்த தன்மைகளை எல்லாரும் அடைதல் என்ற முறையில மேலும் அறிவை மேலோங்க செய்து கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழலாம்.
அறிவின் அறநெறி, அஞ்சுமின் கூற்றம், பொறுமின் பிறர் கடும் சொல், போற்றுமின் வஞ்சம், வெறுமின் வினை தீயார் கேண்மை, எஞ்சான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல்னு நாலடியாரில் இந்த பாடல் கூறப்பட்டுள்ளது. அதாவது தர்மம் எது என்பதை அறிந்து மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணி நல்ல செயல்களை செய்ய முற்பட வேண்டும். மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வகையில் பேசும் கடுமையான சொற்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பிறர் செய்யும் வஞ்சகமான செயல்களை கூட பொறுத்து கொண்டு நம்ம திரும்ப அவங்களுக்கு வஞ்சம் வைத்து கொண்டு வேற கெடுதல் செய்யக்கூடாது. அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்டு பின்பற்ற வேண்டும் என்று அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ மனிதர்கள் தெளிவோடு தன்னையும் சமுதாய அமைப்பையும் இறைநிலையின் பெருமைகளையும் உணர்ந்து கொள்வதற்கு இறைநிலை உணர்ந்த சிந்தனையாளர்களின் வழியே மனிதன் வாழ்வது பாதுகாப்பான வழியாகும். வாழ்க்கை துறையில் சிறப்பும் பாதுகாப்பும் பெற நமது முன்னோர்கள் கண்ட தெளிவு, சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற 3 வகையில் உள்ளன. சுருதி அப்படிங்கிறது நூல் வழியே சிந்தனையாளர்களின் அறிவு விளக்கத்தை பெறுவதாகும். யுக்தி என்பது ஒவ்வொருவரிடம் உள்ள 6வது அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது மனமானது உள்நோக்கி நின்று அதற்கு அடிப்படையாக உள்ள இறைநிலையோடு தொடர்பு கொள்ளுது. அந்த நிலையில் ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்குள்ள தீர்வுகளை உணரும் நுண்மையான அறிவாற்றலை யுக்தி என்று சொல்வாங்க. அப்ப யுக்தி என்பதும் அனுமானம் என்பது ஒன்றுதான். இதுதான் 6வது அறிவு நிலையின் எடுத்துக்காட்டாகும். ஆனா எப்பொழுதுமே அனுமானம் என்ற கருத்துக்கு உண்மைக்கு ஒத்ததாக அமையாது. அதுக்கு காரணம் மனித மனம் பல வழிகளில் ஈடுபட்டு பழக்கத்தின் வழியே ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பதனால கற்பனையாக தோன்றும் எண்ணங்கள் கூட அனுமானமாக உணரப்படுது. அதனால எந்த அனுமானத்தையும் உலகில் நடைபெறும் நிகழ்ச்சியோடு ஒத்து பார்த்து ஆராயும் போது அது சரியாக இருந்தால்தான் அது உண்மையான 6வது அறிவின் எடுத்துக்காட்டாகும். எனவே யுக்தி என்பது சிந்தனையில் ஏற்படுவதாகும். அனுபவம் என்பது நாமே நம் புலன்களை கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்தும் வாழ்க்கையில் நேர்முகமாக அறியப்படக்கூடிய உண்மைகளாகும். அப்ப இந்த 3 வழிகளையும் மனிதன் மதித்து பின்பற்றி நடக்க வேண்டியது வாழ்வினுடைய மேம்பாட்டுக்கு மிகவும் உதவியாகும். அப்போ சிந்தனையோர் வழி என்பது நீண்ட காலமாக சமுதாயத்தில் வாழ்ந்து வரும் பேரறிஞர்கள் அனுபவங்களாக பெற்ற முடிவுகளின் தொடராகும். இந்த அறிவாற்றல் எல்லோருக்கும் அவசியம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து பின்பற்றி பயனடையலாம். முற்றும் உணர்ந்த சிந்தனையாளர்களின் வழியில் மக்கள் வாழ வேண்டும் என்று மகான் சொல்வாங்க. அப்போ சிந்தனையாளர்களின் சிந்தனைகள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகியவைகளை கொண்டு அன்பர்களும் அறிஞர்களும் சிந்தனை கருத்துக்களை சோதித்து உறுதிப்படுத்தி பின்னர் பின்பற்றலாம். அப்படி செய்யும் போது அந்த சிந்தனையே நம்முடையதாகிவிடும். பின்பற்ற ஏற்படும் இடர்பாடுகளை களைந்துவிட முடியும், வெற்றி பெற முடியும். அறிஞர்களின் சிந்தனையை மதிக்கும் போதும் ரசிக்கும் போதும் தான் உயர்வதை மறந்துவிடக் கூடாது. அதாவது தான் உயராது மற்றவரது உயர்வை மதிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. இப்ப நம்ம ஒரு சிந்தனையை மகிழ்ச்சியோட சிந்தனை எடுத்துக்கிட்டோம்னா இன்பமே அளவும் முறையும் மீறும் போது துன்பமாகிறது. அப்போ அளவும் முறையும் என்ற இவ்விரு சொற்களும் வாழ்வியல் விளக்கங்களை தெரிவிக்குது. ஞானிக்கு இலக்கணமே புலன் இன்பத்தில் அளவும் முறையும் கடைபிடிப்பதுதான். அதான் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும்னு சொல்லுவாங்க மகான். அடுத்ததான் நம்ம சிந்தனைக்கு பார்த்தோம்னா ஒழுக்கம். திருவள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்போ ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக கருதப்பட வேண்டும். இப்போ பொதுவா நம்ம ஒழுக்கம்னா என்ன சொல்வோம்? மாணவர்களுக்கு மட்டும்தான் அவசியம் அப்படின்னு முதல்ல கருத்து இருந்தது. ஆனா ஒழுக்கம் என்பது முதியவர்கள் வரை அவசியம் என்பது உணரப்பெறவில்லை. இப்ப ஒழுக்கத்தை பற்றி மகான் ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ நன்மை தரக்கூடிய செயல்தான் ஒழுக்கம். அப்போ மகான் அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என வரையறுத்து சொல்லியிருக்காங்க. சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கை முறை என்றால் அது உயர்வானது. சாதாரண மனிதன் வாழும் வாழ்க்கையை விட அவர்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டது. எனவே அதனை தெரிந்து கொண்டால்தான் அவர் கூறும் சிந்தனை மீது நமக்கு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்படும். அந்த சிந்தனையை கடைபிடிக்க நமக்கு ஆர்வமும் முயற்சியும் வரும்.
அப்ப இப்படி சிந்தனைகளை கடைபிடிக்கும் போதுதான் சிந்தனையாளர்களுக்கு தரத்திற்கு உயரவும் முடியும். அதான் எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தென்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். சிந்தனையாளர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறியும் போது அவர்களுக்கு சிந்தனைகள் எந்த சூழ்நிலையில் தோன்றின என நாம் அறிய முடியும். நம்முடைய வாழ்க்கையினை அவரது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தினையும் நம்ம அறிய முடியும். குருவில்லாத சிந்தை பால்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வாழ்க்கையில தெய்வ நிலை ஐயமர உணர்ந்தவரை குருவாக கொள்ளணும். அந்த விதத்திலே வேதாத்திரிய சிந்தனைகளை அறிகின்ற நமக்கு மகான்தான் இயல்பூக்க நியதிப்படி குருவாக அமைந்துள்ளார்கள். சிந்தனையோரின் சிந்தனைகள் மட்டுமல்லாது அவர்களது வாழ்க்கை முறைகளையும் நாம் அறிய வேண்டும். வாழ்க்கை முறை என்கின்ற போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்றாகிறது. முறையில்லாமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையோரின் வாழ்க்கை முறை அறிந்து கொள்வது அவசியமாகும். எடுத்துக்காட்டா மகாத்மா காந்தியடிகளின் வாழ்க்கையில் அவர் பார்த்த அர்ச்சந்திரன் நாடகம் அவரை உண்மை பேச வைத்தது. இப்ப குழந்தைகளுக்கு சொல்லப்படக்கூடிய நீதி கதைகளின் நோக்கம் கூட இயல்பூக்க நியதிப்படி அவர்களை நல்லவர்களாக வளர்ப்பதுதான். அப்போ சிந்தனையாளர் இது செயல் அவருடைய செயலை, குணத்தை, அந்த உயிரை அடிக்கடி நம்ம நினைந்தால் அந்த சிந்தனையாளரே நம் மனதில் ஒரு ரோல் மாடலாக வந்துருவாங்க. அப்போ அவர்கள் வழி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும். இப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். உடல், உயிர், மனம் ஆகிய மூன்று ஒன்றோடொன்று மிக நெருங்கிய தொடர்புடையது. உடல் இல்லாம உயிர் இயங்காது, உயிர் இன்றி உடல் நிலைக்காது. அப்ப உடல், உயிர் என்ற இரண்டும் இணைந்திருந்தால்தான் மனம் என்பது செயல்படும். உடல், உயிர் நீண்ட காலம் நிலைத்திருந்தால்தான் வினைப்பதிவுகளை கழித்து கொண்டு இறை உணர்வை பெற முடியும், முழுமை பேற்றையும் அடைய முடியும். உடலும் உயிரும் இணைந்த தொகுப்பில்தான் மனம் செயல்படுது. அப்போ மனம் வளமாக இருக்கும் நிலையை பொறுத்தே உடலும் உயிரும் நலமாகவும் வளமாகவும் இருக்குது. உடல் நலமாக இருக்க அந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு நல்ல இணக்கம் தேவை. உடல், உயிர், மனம் மூன்றில் ஏதாவது ஒன்று பாதிப்படைந்தாலும் மற்றதும் பாதிப்படையும். உடல் நலத்தோடு இருந்தால் தன்னையும் காத்து கொண்டு பொருட்களை ஈட்டி துய்த்து பிறரையும் நம்ம காத்து வாழ முடியும். அப்ப உடலை வலுவுள்ளதாகவும் நோய்கள் அணுகாமலும் காக்க வேண்டியது அவசியம். நோய் வந்தால் அனுபவித்து வரும் இன்பம் கெட்டு துன்பங்கள் தான் சேரும். நோயின் தாக்கம் அதிகமாகும் போது அது எதிர்கால வாழ்வை கூட பாதித்துவிடும். வாழ்வின் நோக்கத்தையே அடைய முடியாமல் வாழ்வு முடிந்துவிடும். இதைதான் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பிட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உவ்வாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றாரு. இன்னொரு பாடல்ல உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ முன்பு உடம்பை பாவத்தின் சுமைன்னு தான் நினைச்சிருந்தேன். இப்போ அந்த உடம்புக்குள்ளே இறைநிலையை கண்டேன், உடம்பினில் இறைநிலை உயர்ந்த கோயில் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து உடம்பை பேணி காத்து வருகிறேன்னு சொல்றார். அப்ப உடல் நோயுற்றால் உடலை பாதிப்பதோடு அன்றாட கடமைகளை ஆற்றுவதற்கான செயல்திறத்தையும் பாதிக்க செய்கிறது. சமுதாயத்தோட நல்ல முறையில் தொடர்பு கொள்ள இயலாமலும் போயிருது. இப்போ உடலுக்கும் உயிருக்கும் இடையே பிணக்கு வறுமையானால் நோய் உண்டாகும். உடல் நலம் காக்க எளிய முறை உடற்பயிற்சியையும் உயிர் வளம் காக்க காய்கல்ப பயிற்சியையும் செய்ய வேண்டும். மனவளம் காக்க அகத்தவும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். பயிற்சிகளை தவறாமல் நம்ம முறையாக செய்து வரும்போது வாழ்வில் வெற்றி பெற முடியும். அப்ப வினைப்பதிவை போக்கி இறை உணர்வு பெற வினை தூய்மை மன தூய்மை பெறணும். அதற்கு மனதை வளப்படுத்த வேண்டும். அது நம்முடைய மனம்தான் வாழ்வின் விளைநிலம். மனதிலிருந்து தான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழில்களும் பிறக்கிறது. மனிதன் மனம், இயற்கை, சமுதாயம் என்ற முக்காணத்துக்குள் தான் வாழ்ந்தாக வேண்டும். இயற்கையோ மாற்றப்பட முடியாதது. அதனை மனம் அறிந்து மதிக்கும் அளவில்தான் மனதிற்கு உயர்வு கிடைக்கும்.
சமுதாயமோ இயற்கையை ஒட்டி சில விதிமுறைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளது. சமுதாய வளத்தையும் சமுதாய ஒழுங்கையும் பாதுகாத்து பயனாகிய துய்க்கக்கூடிய பக்குவத்தை மனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஏன்னா எல்லாமே மனதிற்குள் தான் இருந்து நம்மளுக்கு வருது. அப்ப மனதை எந்த அளவுக்கு மனதை உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வலுப்படுத்திக் கொள்கிறோமோ, நெறிப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவில் தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மதிப்பு, மனிதனுடைய வெற்றி, மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும். மனம் எப்படி பளிங்கு போல் இருக்கிறதோ, எவ்வளவு விசாலமா இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் இயற்கை நமக்கு நன்மை தர காத்திருக்கிறது. அந்த நிலையில் இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வள்ளலார் சொல்றாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற பொன்மொழி ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான முன்னேற்றத்திற்கான ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை சூத்திரம். பசித்திருனா இறைவனை பற்றியும் இறைவனை அடியும் தீராத வேட்கையுடன் இருப்பதையும் குறிக்குது. தனித்திரு என்றால் நமக்குள் இருக்கும் ஆன்மாவை புரிந்து கொள்ளவும் சிந்தனையை வளர்க்கவும் தனிமை அவசியம். தனித்திருக்கும் போதுதான் இயற்கையை பற்றிய எண்ணத்திலும் இறைநிலையோடு மனதை இணைப்பதிலும் ஈடுபாடு கொள்ள முடியும். இப்ப விழித்திருனா மாயை என்னும் இருளில் மூழ்கி விடாமல் நான் யார், நமது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதில் எப்போதும் விழிப்போடு இருக்கணும். தவம் இயற்றி இறை சிந்தனையோடும் இருக்கும்போது நல்லனவே எண்ண முடியும். புத்தர் சொல்வாரு, வாழ்க்கையை சிறப்பாக வாழ 8 உன்னத வழியை சொல்றார். அவை சரியான நோக்கு, சரியான சிந்தனை, சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்வு, சரியான முயற்சி, சரியான உந்துதல், சரியான தியானம் என்ற வழிகளை கடைபிடித்தால் வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக வாழலாம். தென்காசி அருகில் உள்ள ஆய்க்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கடற்படை அதிகாரி நேர்முக தேர்விற்கு கலந்து கொள்ள செல்லும் போது அந்த தேர்வுல அவங்க கலந்து கொள்ளும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கழுத்துக்கு கீழே உடல் இயக்கம் முற்றிலுமே செயலிழந்தது. சிகிச்சைக்கு பிறகு தனது நிலையை உணர்ந்து துவண்டு விடாமல் மன உறுதியுடன் நம்பிக்கையோடு தன்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முடிவு செய்தாங்க. மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக தென்காசி அருகில் உள்ள ஆய்க்குடியில் அமர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி மிகவும் சிறப்பாக நடத்திட்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு தன்னிகரற்ற சமூக சேவகர் ஆவார். அவர் பத்மஸ்ரீ விருது, டாக்டர் அம்பேத்கர் விருது, வாழ்க்கை சாதனையாளர் விருதுன்னு பல்வேறு அமைப்புகளிலும் விருதுகள் பெற்றிருக்கார். அப்ப ராமகிருஷ்ணன் ஐயாவின் வாழ்க்கை மன உறுதியால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாகும். அவருடைய உயரிய எண்ணம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். மகான் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு சொல்லுவாங்க. ஐயாவின் எண்ணம் போல பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றாரு, சென்றதினை மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்படின்னு சொல்றார். பாரதிதாசன் ஒரு கவியில சொல்றாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தையே வேரோடு சாய்ப்போம், மற்றும் தடைகளை தாண்டி வா, மலைகளை தகர்த்து வா அப்படின்னு சொல்றார். ஒருவன் தன் கவலைகளையும் ஆசைகளையும் கடந்து இறைத்தன்மையை பெற்று விட்டால் அவன் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியை வென்று நிலையாக சிறப்பாக வாழலாம். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, வாழ்க்கையே அறிவு, உடல் நலம், பொருட்கள், விஞ்ஞான, அரசியல் இவ்வைந்தில் ஆகும். வாழ்க்கையிலே இவ்வைந்து தத்துவத்தின் வகையறிந்தோர் மனித இனம் அன்பாய் சேர்ந்து வாழ்க்கை இன்ப நலம் துய்க்க அறிவில் தேர வறுமை 5 பழிச்சொல் ஒழித்து வாழ வாழ்க்கை ஒழுக்கங்கள் பல கற்பித்தார்கள், வந்த பயன் இன்றைய நிலை கணித்து தேர்வோம். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, உங்கள் எண்ணங்களை சீரமைப்பதன் மூலமும் பலனை எதிர்பார்க்காத கடமையை செய்வதன் மூலமும் எத்தகைய கடினமான சூழலிலும் வாழலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லா உயிர்களும் எல்லா தோற்ற பொருட்களும் இறைநிலைதான் என்று உணரும் போது இன்பமாக வாழலாம். மகான் கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லா பயிற்சிகளையும் நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை புடம் போட்ட தங்கம் போல மிளிரும்.
எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சோன்னா அது நம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. நம்முடைய பிறவியின் நோக்கமான இறைநிலையை அடைவதற்காக மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை குருவின் மீது நம்பிக்கையோடு செய்யும் போது மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கை என்பது ஒரு மண்பாண்டம் போல, அதை உடைக்காமல் வாழத் தெரிந்தால் வாழ்க்கையை நந்தவனமாக மாற்றலாம். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வாரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவான். இப்ப வாழ்க்கையை பார்க்க தெரிந்தால்தான் நம்ம ஆன்மீக பயணம் நம்மளுக்கு தொடருது. அந்த ஆன்மீக பயணம் தொடரும் போது நம்முடைய அகக்கதவு திறக்குது. அந்த அகக்கதவு திறக்கும் போது இறைக்காட்சி கிடைக்குது. இறைக்காட்சி கிடைக்கும் போது நம்முடைய கவலை தீருது. மகான் கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளை தினந்தோறும் செய்து சிறப்பாக வாழ நினைத்தால் வாழலாம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.